மகர ராசி கடுமையான சோதனைங்கய்யா. கிட்டத்தட்ட 2025 பயங்கரமான சோதனை. அவங்க இந்த 7.5 சனிலாம் முடிஞ்சது வெளியே வந்திருக்காங்க. மகர ராசி எப்படிங்க? மகர ராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். என்ன அவங்க பேச்சில் ரொம்ப கவனம் செலுத்தணும், அதுதான் மெயினான விஷயம். ஏதாவது சூழ்ச்சி வச்சு நம்ம பேசுறாங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கே ஒரு தப்பான, ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ சனி ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு சொல்லணும். அதுக்கு முரண்பாடா உள்ள கிரகம் ராகு. அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது மகராசி என்பவர்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். அதே மாதிரிக்கே நம்ம உள்ளுக்குள்ள ஒன்று நினைச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுற விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உண்மை பேசுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா, அந்த பேசுற இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சூழ்நிலை எங்கேயாவது விட்ட வார்த்தை தடுமாறி விபரீதமா கொண்டு போய் முடிச்சு போடும். அதுவும் தாண்டி சனியோட ஆதிக்கத்தில் நம்ம பிறந்திருக்கோம். ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான். இல்லை அப்படின்னா அதுவே இப்போ சனி தசையில் ராகு பற்றிலாம் வந்தால் ஒரு படுத்தி எடுத்துடும். இந்த மாதிரி ராகு தசையில் சனி பற்றி வந்தாலும் ஒரு சில படுத்தி எடுத்துடும். அப்போ அந்த இடத்துல ராகு, கும்பத்தில் ராகு இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சுங்கிறது மேக்சிமம் முடிஞ்ச மட்டும் 100% உண்மையை பேசுறது ரொம்ப நல்லது. உண்மை பேசினா தப்பிச்சுக்கிடுவோம். அது ஒண்ணுமையா. இவர் ராசி அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 3ஆம் இடத்துல இருக்க இப்போ சனியே நம்ம இருக்கிறதுனால பண்ற முயற்சிகள் எதுக்குமே தொய்வல் இல்லாம வேலை பார்க்கணும். இதுதான் ஒரு பெரிய அமைப்பு. இப்போ 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கும்போது அது ராசியை 3ஆம் இருக்கும்போது எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இதாக இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம முயற்சி பண்றதுல நம்ம தடைப்பட்டு யோசிச்சிடவே கூடாது. அது மாதிரிக்கு ஒரு அமைப்பு நம்ம, ஏன்னா ராசிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அவர் யாரு அப்படின்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப ஒரு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு பிசினஸ் நல்ல ஒரு அபரிமிதமா இருக்கும். இந்த பிசினஸ் எப்படி நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா, சந்திரன் பிரயாணக்காரங்க, அதாவது டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு. அது சந்திரன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு. ஒரு உச்சம் பெற்று உட்காந்து சுக்கரன் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு. அது மாதிரிக்கே பண்ணும்போது அதே மாதிரிக்கே உங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 12ங்கிறது வெளியூர், வெளிதேசம், வெளி மாநிலம், வெளிநாடு, இது மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் அவர் போய் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருக்கும்போது, சுக்கரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தும்போது வெளியூர் இது போய் நம்ம ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பிசினஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரன் தான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கீங்க. அதே மாதிரிக்கே 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கனால என்ன ஆயிடுது அப்படின்னா, பண வரவு செலவுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரு கௌரவமான ஒரு நம்மளை புகழ்ந்து நீங்க பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட யாரும் கடன் கேட்டா கொடுக்க கூடாது. சாதாரணமா ஓகே இது பண்றேன் கஷ்டப்படுற பணம் கேட்டா கூட கொடுக்கலாம தாண்டி, நம்மளை புகழ்ந்து யாரு கடன் கேட்டாலும் இதை நீ உன்னால முடியும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்சிமம் அதை தவிர்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இருக்கிறதுலே சுவர் குரு தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை புகழ செய்வாங்க. நான் புகழ்றதுக்காகவே நம்ம ஒரு இடத்துல வாங்கி கொடுக்க ரிஸ்க் எடுக்க நம்ம துணிஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுவே 2026 ரொம்ப ஒரு கஷ்டத்தை சந்திக்க மாதிரி, அந்த கடன் நம்ம கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருந்து சப்போஸ் அந்த திசையில கேது திசை யாருக்கு நடக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா போகணும். இந்த விபத்து மாதிரியே ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. கேது திசை நடப்புல இருக்குல்ல, கேது புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா 2026 மகர லக்னக்காரர் வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். கேது திசை நடப்புல இருக்கவும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கேது புத்தி நடந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அது ஒரு அமைப்பு ரொம்ப இதா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உட்கார்ந்துருக்க காரணத்தால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் விரயமாகிட்டே தான் இருக்கும். 2026 பணம் வரும், ஆனா எல்லாமே ஒரு கடனுக்கும் வட்டிக்கும் ஒரு இதுக்கும் நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விரையம் ஒன்று பண்ணிட்டே இருக்கும். இதுல என்ன சுக்கிரன்லாம் உட்கார்ந்துருக்கனால ஒரு சுப செலவும் பண்றது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சரியா? அதே மாதிரிக்கே தொழில் ரீதியாக பார்த்து, அதே மாதிரிக்கே உங்களுக்கு புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிற நம்ம அறிவு சார்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா வெளி ஊர்ல, சொந்த ஊர்ல பண்ணாம வெளி ஊர்ல ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். வெளி மாநிலத்துல இது மாதிரிக்கே, அது மாதிரி சில பேர் வெளிநாட்டிலேயே ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அது மாதிரிக்கே பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பா இருக்கு 2026. அது மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கவங்க, சோலார் பிசினஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். ஆனா என்ன வரும், பணம் வரும், எதையும் பெருசா சேமிச்சிட முடியாது. அவங்களால போய்கிட்டே இருக்கும்.
பணங்கிறது வரைக்கும் அமைப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 80% வந்து ஒரு நல்ல பலன் இருக்கு மகர ராசி என்பது. நல்ல பலன் இருக்கு, ஆனா வரதுக்கேற்ற செலவு இருக்கு, நிறைய ஆயிடுங்கிறீங்க. செலவு இருக்கு. ஓகே ஓகேங்க. இப்ப உங்களுக்கு பொருளாதார ரீதியா சொன்னீங்க, உறவு சார்ந்து எப்படிங்க இருக்கும்? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடந்த 7 சனி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவி சார்ந்து உறவு சார்ந்த பிரச்சனைகளோட உச்சத்திர எல்லைக்கு திரும்பி வந்திருக்காங்க. அவங்க எப்படிங்க இருக்குது? இல்ல இது வந்து கணவன் மணி இது வந்து இந்த 2026 வந்து நல்லா இருக்கும். சந்திரன் வந்து உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. நான் தான் 7ஆம் தேதி கூட்டு பிசினஸே சரியா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2026 வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சரியா? அப்ப இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் நடந்த முரண்பாடு இல்லாம ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். ஒரு இணக்கம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து கிடைக்கும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் தேதி 12 மறைஞ்சிருக்காரு சுக்கிரன். அது ஒரு காலகட்டம் வந்து இந்த கடன்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா நம்ம செயல் பண்ணணும். சுப கடனா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கிரனோட 12ஆம் இடத்துக்கு சுப கடனா வீடு கட்டுறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு கார் வாங்குறதுக்கு, ஒரு பைக் வாங்குற சுப கடனா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க தவிர்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விரை செலவுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரிக்கே நமக்கு வந்து யாருக்கு ஜாமீன் போட்டு, ஜாமீன் மீன் எப்படின்னா வந்து நமக்கு ஒருத்தர் புகழ்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப இருக்கு. அதையும் தாண்டி பர்டிகுலரா அந்த குரு தசை போறவங்களுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து யாரும் புகழ்றாங்கனாவே நம்ம ஓகே, நம்ம ஏமாற போறோம். ஏன்னா 2ஆம் இடத்துல வேற தனம் வருமான இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. நீங்க பொய்ய பேசினாலும் மாட்டிக்கிடுவோம். மகர ராசிக்காரர் போய் பேசினாலும் மாட்டிக்கிடுவாரு. ஒரு பிரச்சனை. அதே மாதிரியே இன்னொருத்தர் வந்து புகழ்ச்சிக்கா ஒருத்தர் வந்து பணம் வாங்கி கேட்கிறாரு பண்றாரு அப்படின்னாலும் நம்ம வந்து அது மாதிரி ஒரு சிந்தனை வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ மகராசி என்பவர்கள் வந்து பொதுவாகவே வந்து இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் முடிஞ்ச மட்டும் உண்மை பேசுறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். கண்டிப்பாங்க. மகராசி தொழில் வாய்ப்புகளை பத்தி பேசுனீங்க. இப்ப வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, படித்த இளைஞர்களா சொந்தமா தொழில் நடத்தணும், பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்காங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அவரு போய் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப என்னதான் நம்ம தொழில் பண்ணாலும் விரயங்கிறது நம்ம சந்திச்சுதான் ஆகணும். இந்த காலகட்டத்துல நம்ம தொழில் பண்றோம்னு நினைக்கிறவங்க வந்து விரயங்கிறது வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த வருகம் வந்து சூப்பரா இருக்கும். அது என்னன்னா வந்து அதுலயே பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ல இருப்பாங்க. கலெக்ஷனா இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனா இன்னொருத்தருக்கு பில்லு கட்டுறது இது மாதிரி அந்த வரவு செலவுலாம் வந்து பொதுவாகவே வந்து அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இந்த கலெக்ஷன்ல இருக்கவங்கலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி காலகட்டம்லாம் பண்ணோம்னா இந்த 6ஆம் இடத்து குரு வந்து பண்ணிடும். அதாவது குரு தசை நடந்துச்சு அப்படின்னா வச்சு செஞ்சிடும். அதனால ரொம்ப ஒரு எச்சரிக்கையா நம்ம வந்து இந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்க நோக்கி இருக்கு. மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் 2026 தொழில் பண்ண சொந்த ஜாதகம் ஒத்து வந்தா ஓகே. ஆனா இல்ல கோச்சார் பலனை மட்டும் நம்ம சார்ந்து இருந்து நம்ம பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கோச்சார் பலன் படி தொழில் பண்ணா வந்து அது விரயமா முடியும். சொந்த ஜாதகம் நம்ம செயல்பட்டுச்சு ஓகே அப்படின்னா ஒன்றும் நமக்கு வந்து அது பெரிய ஒரு இது கிடையாது. நல்லதுங்க. இப்போ மகராசி அன்பர்கள்லாம் போன வருடமே நிறைய பேர் வந்து வெளிநாடு ட்ரை பண்ணாங்க, முடியல. நாங்க இந்த வருடம் அதுக்காக வாய்ப்பு இருக்குங்களா? வெளிநாட்டு யோகம் 12 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கியா. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து கடல் கடந்து போறதுக்கு உள்ள அமைப்பு இருக்கு. ஜூன் மாசம் 2026 அப்புறம் 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஓகே. மகராசி அப்படின்னா வந்து உழைப்பால் முன்னேறும் ராசின்னு சொல்லுவாங்க, நீதிக்கு தலை வணங்குற ராசின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த திடீர் யோகம், விபரீத ராஜ யோகம், இந்த கோடீஸ்வர யோகம்லாம் இருக்குங்களா இந்த காலகட்டத்துல? சனியோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது உழைப்பால் முன்னேறணுங்கிறதான் விதி. மகரம் கும்பமே அதுதான். சரியா? அதிர்ஷ்டமும் இருக்குந்தான். அது மாதிரியே காலகட்டம் 2026 இல்ல. 2026 ஆமா 6ஆம் இடத்துல குருதன் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து அது விபரீத ராஜ்யம் 8ஆம் இடம். அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு நேர்மையா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகர ராசி கும்பராசிக்காரர்களே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாங்கய்யா. இப்போ வந்து நோயாளிகள் 2 வருடமா கடந்ததுல நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, வெவ்வேறு நோய்கள். இந்த வருடம் அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குமா? கண்டிப்பா. இப்போ வந்து
அதுக்கு ரிலீஃப் இருக்கும். புதுசா வந்து ஒரு சில நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எது மாதிரி அப்படின்னா கொலஸ்ட்ரால், பிபி வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்பு உண்டு. அதனால விரயமாகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு 6ஆம் இடத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது அது மாதிரி அமைப்பு இருக்கு. சுக்கிரனும் அது சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அட்டாக் வர்றதுக்கு பிரச்சனை இது இருக்கு, சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. வயசானவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இப்போ சூரிய தசை கேது புத்திலாம் போகுது அப்படின்னா ரொம்ப வயசாகி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்கலாம் இறக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு கடைசி காலத்துக்கு. இது மாதிரி இந்த ஒரு அமைப்புலாம் வந்து கடைசி காலத்துக்கு வந்து ஒரு இதாகவே இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், பிபி, சுகர்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ணிக்கணுன்றது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அட்டாக் பிரச்சனையிலேருந்துலாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். கண்டிப்பா நோய் வரும். ஆனா பழைய நோய் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நம்ம மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வந்து சாதகமான திசைகள் இருக்கீங்க, பாதகமான திசைகள் எதை சொல்லலாம்? 2026 பார்த்தீங்கன்னா நம்ம சனி திசை இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். சனி திசை நடந்துகிட்டு இருக்கு ஒரு மனிதருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான திசை. அதே மாதிரிக்கே உங்களுக்கு வந்து அதே மாதிரி சனி திசை ஓகே, லக்னாதிபதி ராசி அதிபதி. அதே மாதிரி உங்களுக்கு ராகு திசை நடப்புல இருந்தாலும் ரொம்ப அபரிவிதமான ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ சனி தசை ராகு தசை நடப்புல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். மீது எந்த தசை நடப்புல இருந்தாலும் 2026 கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும். பெரிய ஒரு இது கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி இருக்குது, ரொம்ப நல்லது. அப்போ சனி தசை நடந்தாலும் சரி, ராகு தசை நடந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா மீதி எந்த திசையாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக இருக்காது. சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி வேற. இது வந்து ஒரு மிஞ்சி போனால் 10% 15% தான் அதிகபட்சம். அதுவும் நம்ம சொந்த ஜாதகம் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா இது கோச்சார பலன்லாம் பெருசா நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. அதனால நம்ம வந்து நம்ம சொந்த ஜாதகம் ரொம்ப பர்டிகுலரா பேசும். சப்போஸ் இப்போக்கி வந்து சனி தசை ராகு தசை 2020 யாருக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னா நல்லா இருக்கும். சந்திர தசை நடந்தாலுமே ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரியான திசையா இருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ மகர ராசி அன்பர்கள்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் எதுங்க, செல்ல வேண்டிய கோயில் எதுங்க? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு நல்லதுதான் எப்பவுமே. அது வந்து ஒரு இதுதான். இப்போ இந்த கடன் இது மாதிரி ஒரு அமைப்புலேருந்து பண்றதுக்கு வந்து குருஸ்தலம் போகிற தட்சிணாமூர்த்தி ஜீவசமாதி போகிறது ரொம்ப நல்லது. குருஸ்தலத்தை போகிறது வந்து 2026 வந்து ரொம்ப ஒரு இந்த கடன் நோயிலேருந்து தப்பிக்கலாம். இது வந்து அவங்க ரொம்பவுமே வந்து ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிற வேண்டிய தெய்வம். 2026ல் பெருமாள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதான் அந்த குருஸ்தலம் ஜீவசமாதி மாதிரி ஆகுது. வியாழக்கிழமை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. அது வந்து சனிக்கிழமை பண்ணலாம். இன்னமும் தாண்டி போகணும் அப்படின்னா விரையும். அதே மாதிரியே குரு வீட்டில் புதன் இருக்கனால புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்றதும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா மகர ராசி என்பதுலாம் இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்க உங்களோட அறிவுரைங்க. கண்டிப்பா அவங்க 2026ல பெரிய மாற்றத்தை ஏற்படுது நம்பலாங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி.